அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமைந்திருக்கார் அல்லவா. வருகின்ற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார். கன்னிமனையில் கேது பகவான் வீற்றிருக்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு. அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிரன் வக்ரம் பெற்று, புதன் பகவான் வக்ரம் பெற்று, சனி பகவான், இந்த 5 கிரகங்கள் மீனமனையில். இதில் பார்க்கும் பொழுது 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதை போலவே சுக்கிர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி. சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போது இதுவரை கோபத்துடனும் ஆக்ரோஷத்துடன் இருந்த இந்த மேசராசி என்பர்கள் இப்போ இந்த மாதம் அந்த கோபம் ஆக்ரோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை, கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை உருவாக்கும். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே, அதாவது ஒரு 2.5 வருடங்களாகவே அந்த சனியினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பட்டுட்டு இருந்தது. அப்போ என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம், கோப குணம் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் இப்போ அப்படியே மாறப்போகிறது. அதே சமயம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார். அப்போது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமருவது தன்னம்பிக்கையை பெற்றுத்தரும். என தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் தான் இந்த சூரியன். அந்த சூரியன் உங்க ராசியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ சூரியன் அந்த இடத்துல உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை, புகழ் பெறக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே சிறப்பு பெறும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோடு உட்கார்ந்திருக்கார். அப்போ 2ஆம் இடம் என்கிறது என்ன, தனத்தை கொடுக்கக்கூடியது, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியது, உங்க வாக்கை குறிக்கக்கூடிய அந்த அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்தோடு அமர்ந்து, அதே சமயத்தில் குரு பகவான் தனக்காரக கிரகம் தனஸ்தானத்தில் வந்து அமர்வது ஒரு சிறப்பை தரும். அப்போ என்ன நடக்க போகுது, பொருளாதாரத்தில் மேம்பாடு உங்களுக்கு உண்டு. அப்போ 2 கிரகங்கள் தனத்தை கொடுக்கக்கூடிய இந்த 2 கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தால பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும், பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 2ஆம் இடம் சனி எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துல ஒரு ஈக்கணை வைக்கும், ஒரு கெடுக்கும். அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். என செலவுகள் வைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அப்போ என்ன, சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மேசராசி அன்பர்கள். வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு விட்டுறது நல்லது. 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 7.5 சனியில் விரய சனி ஆரம்பித்து விட்ட காரணத்தால் விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றதுனால தன விரயம், தனம் சார்ந்த விஷயத்தில் வாக்கு விரயம், வாக்கு கரெக்டாக எந்த இடத்துல எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது நல்லது. 3ஆம்
அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைந்து இருந்து அங்கு ராகுவோடு சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் ஒரு வகையில் 3ஆம் இடம்ங்கிறது என்ன, இந்த தகவல் தொடர்பு துறை, இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இடத்த வாங்கினாலும், நிலத்தை வாங்கினாலும், பத்திர பதிவு செஞ்சாலும் டாக்குமெண்ட் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் இது பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த மேசராசி அன்பர்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். அப்போது 4ஆம் அதிபதியான இந்த சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்திலேயே குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போ குருச்சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும், இந்த வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த மாதிரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சரி, பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதி யார்? சூரியன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போது கடந்த சில இப்போ மாதமாகவே பார்க்கும்போது இந்த 5ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது என்னென்னா குழந்தைகளால் சின்ன விரயம் செலவுகள் வைத்து கொண்டு இருக்கும். உங்கள் பேச்சை கேட்காம கூட இருந்திருப்பாங்க. உங்கள் சொல் பேச்சு கேட்காத தன்மை கூட ஒரு சிலர் மேசராசினருக்கு அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த 14ஆம் தேதி அன்று குழந்தைகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, நீங்கள் புரிஞ்சுக்கிறது, குழந்தைகள் புரிஞ்சுக்கிறது, குழந்தைகளுக்கு நல்லது, குழந்தைகளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வது, குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்ட சில தடைகளை அதாவது கலைத்தெறிவது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அதாவது உங்கள் எண்ணங்கள் செலுத்தும். பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சால்வ் பண்ணிடலாம், அதை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டுவது, ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 5க்குரியவன் வலிமையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த சூரியன் வலிமையாக இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள், அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்குது. இந்த 5 கிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ கடன், 6ஆம் இடம்ங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த 6ஆம் இடம். ஸோ அந்த இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கடன் அதிகமாக்கி விட்டுரும். அதே சமயத்தில் வழக்கு சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்காது. ஏதோ ஒரு மாதிரியான ஒரு குளறுபடிகளைத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது. வேலை கிடைக்குமா? நிச்சயமாக வேலை கிடைக்கும். அலைஞ்சு திரிஞ்சு கடந்த சில மாதங்களாகவே ஒரு நல்ல வேலை அமையலையே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி உச்ச பலத்தோடு இருக்கிறது அல்லவா? அப்போ உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கணும் அல்லவா, ஒரு மாற்றம் கிடைக்கணும் அல்லவா? அந்த மாற்றங்கள் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், 7ஆம் அதிபதியை பார்க்கணும். 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். 7ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கிறனாலும் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தாலும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அமைகின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு சக்ஸஸ் ஆகலை, செட் ஆகலை,
ஒரு விடை கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திடீர் என்று விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த மேசராசி அன்பர்கள். இந்த மேசராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குன்னா நிச்சயமாக 100% யோகம் உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த குரு உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே சென்று பிழைப்பதற்காக அல்லது வெளியில் டிராவல் பண்ணுவதற்காக, அந்நிய மதத்தினுடன் இணைவு பெறுவதற்காக. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் சிறப்பாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மேசராசி என்பவர்கள் யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அது செயல்படுத்தலாம், அது சக்சஸ் அடையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஏன்னா 12ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போது வெளிநாட்டில் இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் என்பது வெளிநாடு அல்லவா? அந்த வெளிநாட்டு அந்த 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் அங்கே இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு. அப்போ என்ன, ஏற்றுமதி இறக்குமதி துறை மூலமாக தனவரவுகள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கும். அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன, இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில், அதாவது 15ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் 12ல் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கு ஸ்தானம், அந்த 9ஆம் இடத்தை அந்த சனி பார்க்குறார் அல்லவா? அப்போ தந்தைக்கு சில தொந்தரவு வருவதற்கான, அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த ஏப்ரல், அதாவது முதல் பாதியில் தந்தையை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேலை சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு விரைய சனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேசராசி என்பவர்கள் 10க்குரியவன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். 10க்குரியவன் 12ல். அப்போ என்ன, விரயத்தை கொடுப்பதற்கான தன்மை இருக்கின்ற காரணத்தால் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். சரி, இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசிநாதனான செவ்வாய் போய் 4ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபடுவது நிச்சயமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான குழப்பங்களுக்கு விடை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத பலனை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி உச்ச பலம் 11ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி உங்கள் ராசியில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம், 5 கிரகங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அப்புறம் என்ன, இந்த மாதம் தொட்டது துளங்கும். எடுத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை, உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய, பாக்கியத்தை தரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கு. நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது. குழந்தை பாக்கியம், தன பாக்கியம், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை, தொழில் சார்ந்த விஷயத்தில் விருத்தி அடையக்கூடிய தன்மை, வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள், இப்படி அத்தனை விஷயத்திலும் இந்த மாதம் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. அப்போ உங்கள் ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் இந்த மாதம் உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் திருப்திகரமாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும், தெளிவான ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு குழப்பத்தில் இருந்த, மன குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம்ங்கிறது மேலோங்கும். தான் நினைத்தது செயல்படுத்தணும் என்கின்ற அந்த விஷயத்தில் கொஞ்சம் குறியாக இருப்பீங்க. ஏன்னா சனி லக்னத்தை பார்க்குது, உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை. 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய, உங்கள் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ வாக்கு நன்றாக இருக்க போகிறது, அதில் எந்த குறைபாடு இல்லை. பணம், உங்களுக்கு கையிருப்பு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில்
வந்து சேரப்போகிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ டாக்குமெண்ட் மட்டும் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த ரிஷபராசி என்பர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த கணனி சார்ந்த விஷயங்கள், இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தையும் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. சரி, உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகுமா? நிச்சயமாக பலிதமாகும். தடைபட்ட காரியங்கள் போன மாதத்தில் எந்த விஷயத்துக்காக அதாவது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் இருந்ததோ அந்த காரியத்தை, அந்த தடைபட்ட காரியத்தை எடுத்து நடத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய தன்மை, அதாவது ஒரு அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மை, அல்லது இடம் வாங்கக்கூடிய தன்மை, அல்லது வீடு கட்டுறது, வீடு கட்டின வீட்டை வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு காரக கிரகம் யாரு அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ காரக கிரகம் வலிமையாக இருக்கார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிபதியும் அங்கே 11ஆம் இடத்துல இருக்குது அல்லவா. அப்போது ஒரு வீடு வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மை, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது, இடத்தை வாங்குவது, இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களும் அமையும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இசை சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, கதை, கட்டுரை, இந்த மாதிரியான விஷயத்தில் நாட்டத்தை கொண்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமாக ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சியால், அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தால், உங்களுடைய பிரார்த்தனைகளால் இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா. அந்த ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தாலும் 5 கிரகங்கள் அந்த 5ஆம் இடத்தை பார்க்குது. என்னென்ன தடை கொடுத்து கொண்டிருக்கோ அதெல்லாமே நல்லது. ஏன்னா 9 பாக்யாதிபதி பார்க்குறார். சனியாக இருந்தாலும் பாக்யாதிபதி அல்லவா. உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சனி பகவான், அவரும் பார்க்குறார். உங்கள் ராசி அதிபதியும் இங்கே பார்க்குது. குழந்தை காரக கிரகமான குரு பகவானும் பார்க்குறார். அங்கே கேது உட்கார்ந்துருக்கு, ஒரு மெடிக்கல் கிரகம் அங்கே உட்கார்ந்துருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. இது வரைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனையாக இருக்குது, ஒரு பிரித்துக்கலாமா, பாக பிரச்சனை ஏதாவது பண்ணிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் அந்த எண்ணங்களை கொடுக்காதவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் தனக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. 6க்குரியவன் தனக்கு 6ல் போகும்போது கடன் இல்லைன்னு அர்த்தம், எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம், வம்பு வழக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்குதுன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்குன்னு அர்த்தம். அப்போ கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையும். எதிர்ப்புகள் இருக்குது. அதாவது கூட இருந்தவங்களே குளிப்பறிச்சிட்டாங்க, கூடவே இருந்து நமக்கு எதையாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு மறையக்கூடிய தன்மை. அவங்க யார் உங்களுக்கு உபத்திரம் செய்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள், அல்லது நீங்கள் அந்த இடத்தை விட்டு மாற்றி வேற இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. அதே சமயத்தில் வேலையில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். கடனால் அவதிப்பட்டவர்கள் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வும், வழக்கு சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில், அதாவது உடல்நலத்தில் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த
ஏப்ரல் மாதம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இதுவரைக்கும் அது என்ன ட்ரீட்மெண்ட் எதை செஞ்சால் அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாதவர்களுக்கு கூட இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செய்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். திருமண விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவோம் அல்லவா? ஸோ அந்த விஷயமாக அந்த குரு பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இதுவரைக்கும் சனி பார்த்து கொண்டு கெடுத்து, சனி எங்கே பார்க்குறாரோ அங்கே ஒரு இக்கணா வைப்பார், ஒரு மாதிரி ஒரு தடையை கொடுப்பார்னு சொல்லுவோம் அல்லவா? அப்போது கடந்த 2.5 வருடங்களாகவே அந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து சில குறைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம், அல்லது திருமண வரனை பார்த்துட்டு சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம், செட் ஆகாமே இருக்கும். அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு செட் ஆகலை, ஒரு சரியான ஒரு பொருத்தம் அமையலை அப்படிங்கிற தன்மை இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்கள் இப்போது நிறைய பேருக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அந்த 8 என்பது ஒரு வலி வேதனை சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், பாக்யாதிபதி பார்க்குது, 10ஆம் அதிபதி பார்க்குறது அல்லவா? அப்போது வேலையில் கொஞ்சம் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கும். லாபம் உண்டு, நான் அதில் எது சொல்ல, ஒரு அழுத்தம், டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு, நல்ல பாக்கியம், குழந்தை பாக்கியம், தன பாக்கியம், வேலை பாக்கியம். நீங்கள் எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பாக்கியத்துக்காக மனதில் நினைத்து உருகி கொண்டு ஒரு தெய்வத்துக்காக, குலதெய்வத்துக்காக, உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் உண்டு. குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். குழந்தைகள் மனதில் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்து படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. 9ஆம் இடம் பாக்கியம் உள்ளவா? அப்போது குலதெய்வ அருள், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட, ஒரு வானவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ரிசர்ச், அதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு, பேட்டர்ன் பண்ணுறது, ஒரு புதுசாக ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும். 10க்குரியவன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது தொழில் மூலமாக வளர்ச்சியும் மேம்பாட்டையும் கொடுக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும், இனி ஏன் நம் சொந்த தொழில் சொந்தமாக உன்னை நிர்வகித்து ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்போ சொந்த தொழில் செய்வதற்கான உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அப்படி செய்யணுங்கிறவங்க உங்கள் சுயஜாதகத்தில் கொடுப்பினை இருக்காங்கிறது பாருங்க. ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல எண்ணத்தை விளைவிக்கக்கூடிய தன்மை, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு அடிஷனல் ரெஸ்பான்ஸ் கொடுத்து உங்களை பாராட்டக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு புகழ், பட்டம், பதவி, கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் நல்லவைகள், ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள், நல்ல செய்திகள், நல்ல நியூஸ் கிடைக்கக்கூடிய, குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். 5 கிரகங்கள் உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டுங்கிறதுனால குலதெய்வத்தை சென்று வழிபட்டாலே உங்களுக்கு அனைத்தும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஆன புதன் பகவான் வக்ரம், நீச்சம், நீச்ச பங்கம், 5 கிரகங்களோட இணைவு, அது குறிப்பாக ராகுவோட இணைவு. அப்போது பிரம்மாண்டமான திங்கிங்கை கொடுக்கும். புதிய விஷயங்கள் ஏதாவது செய்யணும், கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறத மனதில் ஆழமாக
பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, நிச்சயமாக டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. சுக்கிரன் உச்சபலத்தோட அமர்ந்து, அதாவது 5 கிரகங்கள் இணைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம், வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதன் ராகுவோடு இணைந்து இருக்கிறதுனால டாக்குமெண்ட் விஷயத்துல மட்டும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்போ உங்க ராசிநாதன் ராகுவோடு இணைந்து புதன் வக்ரம் பெற்று, அதாவது புதன் வக்ரத்தோடு இருக்கார், சுக்கிரனும் வக்ரத்தோடு இருக்கு. எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது? புதன் பகவான் 7ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. சுக்கிர பகவானும் இப்போ வக்ரத்தோடு இருக்கார், அவர் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார் அல்லவா, 3ஆம் தேதி எங்கே போகிறார்? 2ஆம் இடத்துக்கு போகிறார், நீச்சமாக போய் அமர இருக்கிறார். லாபாதிபதி நீச்சம், அதே சமயத்தில் 6க்குரியவன் நீச்சம். சரி, ரைட்டு. அப்போது தனம் விஷயத்தில் பிரச்சனை வருமா? பிரச்சனை வராது. குடும்ப விஷயத்தில் பிரச்சனை வருமா? வராது. என்ன, கொஞ்சம் கோபம். செவ்வாய்ங்கிற குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம், வேகமாக விரைவாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் உங்கள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும். 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் அதிபதி திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் உச்ச பலத்தோட 11ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம். அப்போ மிதுனராசி என்பவர்கள் முயற்சி எடுக்கலாம். தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். என்ன தடைப்பட்ட விஷயங்கள்? அரசு விஷயங்கள். போன மாதத்தில் எந்த விஷயம் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ, எதெல்லாம் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அப்போ சூரியன் உச்சம். அரசு விஷயங்கள், அரசு எக்ஸாம் எழுதுவது, அரசை பற்றிய சிந்தனைகள் வருவது, அரசு எக்ஸாம் எழுதி அதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற அந்த உதயம், அதாவது அந்த எண்ண உதயம் வருவது, அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் பெற்று தருவது, இதெல்லாமே நல்லா இருக்கும். 3ஆம் அதிபதி 3 அப்படிங்கிறது கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம். இப்போ கீர்த்தி நல்லா இருக்க போகுது. நீங்கள் யார் என்று வெளியில் தெரிய போறீங்க. இதனால் வரைக்கும் மறைந்திருந்த நீங்கள் இப்போ வெளி உலகத்துக்கு இன்னார் இவர் என்று தெரியக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் பிரகாசமாக இருக்கிறது. நிறைய டிராவல் உண்டு. டிராவல் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்தாலும் டிராவலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. 3ஆம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம். புத்திசாலித்தனமாக வியாபாரம் 11ஆம் இடத்தில் இருக்கார். வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது. வியாபாரத்தின் மூலமாக லாபத்தை அடையக்கூடிய தன்மை, வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கு. அந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா, அந்த வியாபாரத்துக்காக ஒரு கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல், இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க விரைவாக செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள், புதனுடைய தன்மை என்று சொல்லக்கூடிய இந்த கணனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். அப்போது கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் சொல்லுவேன். 4ஆம் இடத்தை அத்தனை 5 கிரகங்கள் பார்க்குது. 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதும், சூரியன் பார்க்குற, ராகு அதாவது சுக்கிரன் பார்க்குது, சனி பார்க்குது, புதன் பார்க்குது, எல்லாம் 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 4ஆம் இடத்துல ஒரு மாற்றம். தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில், தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். முதலில் பாவத்துவம், ஏன்னா சனி பார்க்குறாரு, 8ஆம் அதிபதி பார்க்குது, 12ஆம் அதிபதியும் பார்க்குது. 8, 12ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று 4ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ சுகத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் குருவும் பார்க்குறார், சரியாகும். ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு வரும், அப்புறம் சரியாகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது. சரி, ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த மாதமா? அசையும் அசையா சொத்துக்களுக்கு ஏற்புடையதாக இந்த மாதம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கிரன், அவர் உச்சபலத்தோட வலிமையா இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குது. பாக்யாதிபதி
5க்குரியவன் பூர்வ. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் புதனோட ராகு வேற இணைஞ்சிருக்கார் அல்லவா? ராகுங்கிறது ஒரு பாம்பு அல்லவா? ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால அங்கே ஒரு பிரச்சனை, அதாவது வீட்டை வாங்கினா ஒரு பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறி காமிக்குது. அப்போ என்ன என்ன பிரச்சனை வரும்? ஒரு வீடு வாங்கினா ஒரு டாக்குமெண்ட் தப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வில்லங்கம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி வாங்கணும், அவ்வளோதான். மற்றபடி வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த மாதம் மிதனராசி அன்பர்கள். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ நிச்சயமாக ஒரு சிலருக்கு காதலையும் கொடுக்கும், அந்த காதலில் பிரச்சனையும் கொடுக்கும். 2 கலந்த கலவை. சரியான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த காதல் விஷயத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? அதாவது நல்லா படிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பதற்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை. புதன் வக்ரமாகி இருக்கார், வக்ர நிவர்த்தி, நீச்சமாகி இருந்து நீச்ச பங்கமாக இருக்குது. அப்போ அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. குருவும் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்குது. இப்போ படிப்பதற்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை. நல்லா படிக்க போகிறீங்க. என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட கனவு பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. சரி, திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில தடைகளை கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். 7ஆம் அதிபதி 12ல் போய் மறைஞ்சிருக்கார். 10ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 7ல் பார்க்குறார். அப்போ ஒரு தடை, ஒரு பிரச்சனைங்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் திருமணத்துக்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். திருமணம் எப்போ நடக்கும்? இன்னும் 2-3 மாதத்துக்கு அப்புறம் இந்த எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. அப்போ கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் வைக்கணும், கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது தான் கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்த சனி பார்க்குறார். அந்த சனி என்பது 10ஆம் இடத்திலிருந்து 8ஆம் அதிபதியாகி அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு வைக்கும். அப்போ சரியான கணக்கு வழக்கு சரியாக அமைத்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அப்போது மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களுக்கு பஞ்சம் இல்லை, நிச்சயமாக உண்டு. நினைச்சதோ நினைக்காதோ ஏதோ ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். திடீர் இடமாற்றம், திடீர் ப்ரமோஷன், அன்எக்ஸ்பெக்டட். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கலன்றவங்களுக்கு திடீர் என்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இடமாற்றம், இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு, ஸ்டேட் டு சென்ட்ரல், சென்ட்ரல் டு ஸ்டேட் அப்படி மாறலாம், அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றங்களுக்கு பஞ்சம் இல்லை. நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். வெளிநாட்டு முயற்சிகள் சக்சஸ் ஆகும். வெளிநாட்டுக்காக நாம் போகணும், வெளிநாட்டில் போய் ஒரு 2-3 மாதங்களாவது இருக்கணும், ஒர்க் பண்ணணும், அல்லது வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகணும். ஏன்னா குரு 12ல் இருக்கார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வாணிபங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு நண்பர்கள், ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு கனெக்டிவிட்டியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இல்லை நான் வெளிநாட்டு போகலை, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனி, அதாவது எம்என்சி கம்பெனியாவது வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்போது நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம். தந்தையால் அனுகூலம், தந்தையின் தொழில்கள் எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சூரியன் 10-11ஆம் இடத்துல தான் போய் உட்கார்ந்துருக்க போகிறார். ஸோ 10-11ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதம் சூரியனால் லாபம். சூரியனுங்கிறது யார்? அப்பா. அப்பாவால் லாபம். அப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது குறிப்பாக அப்பாவுடைய தொழில்களை எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். அதிகாரம் உண்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு, அரசு விஷயங்கள், நற்பலன்கள், அதிகாரம், இந்த என்ன சொல்கிறது, அரசியல் இருக்கிறவங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால், ராசிநாதனால், அதாவது உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறணும் அப்படின்னா புதன்கிழமை அன்று
பெருமாளை சென்று வழிபடுவது அல்லது ஒரு புதன்கிழமை அன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கடகராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடந்த 2.5 வருடங்களாக உங்களை ஆட்டி படைத்த அஷ்டம சனி விலகிவிட்டது. அப்போ அஷ்டம சனி விலகிவிட்டாலே உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். ஸோ கடந்த சில வருடங்களாகவே மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள் மனம் நன்றாக இல்லை, மனதில் தொய்வு, ஹெல்த்தில் சில பிரச்சனைகள், தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள், போட்டி, பொறாமை, கடன், இந்த மாதிரியாக குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, இப்படி சிக்கி தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம், அதாவது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய தன்மை, இதுவரை இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள். அப்போ என்ன, பாக்கியஸ்தானத்தில் 5 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. தைரியம், வீரியம் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஏன்னா அஷ்டம சனி விலகிட்டாலே முதல் மனசு நன்றாக இருக்க போகிறது. மனசு நன்றாக இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை. கடந்த 2.5 வருடங்களாக அஷ்டம சனியால் சனி பகவான் 8ஆம் இடத்திலான அட்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போ மனசு நல்லா இல்லை, குடும்பம் நன்றாக இல்லை, உங்கள் வாக்கு நன்றாக இல்லை, பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் சிக்கி தவித்து கொண்டு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்தே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடிய மாதத்தினுடைய தொடக்கம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், ஏன்னா 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அல்லவா. அப்போ சனி எந்த இடத்திலிருந்து எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் அல்லவா. அப்போ குடும்பத்தை கெடுத்தது. கணவன் மனைவி பிரிவு கூட ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். கருத்து வேறுபாடுகள், ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, நம்முடைய கணவன் தானே, நம்முடைய மனைவி தானே, நம்ம குடும்பம் தானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மன மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும். இப்போ இந்த சனி பயிற்சி நடந்தாச்சு. சனி போய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார். அப்போது அங்கே 5 கிரகங்கள் இணைந்திருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்க இருக்க இல்லையா. அப்போது தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது. ஏன்னா 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் சனி பகவான். அப்போ 10ல் தொழிலில் நிம்மதியாகவே இல்லையே இந்த கடகராசி என்பர்கள். அப்போ தொழிலில் பல இடைஞ்சல்கள், பல அலைச்சல் திருச்சல்கள், போட்ட பணம் கூட நம்ம எடுக்க முடியலையே, பணம் ஏதோ ஒரு இடத்தில் லாக் ஆகி இருந்தது, உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு தொழில் ரீதியாக சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ விடை கிடைக்கும். இதுதான் நம்முடைய ரோடு, இதுதான் நேர்கோடு. ஏன் இப்படி ஆச்சு, எதனால் இப்படி ஆச்சு, இதுவரைக்கும் தெரியல, இப்போ தெரியும், உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து இழந்ததை மீட்டு தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய பெறும் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். குரு பகவான், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமுள்ள ஒரு மாதம். 11ஆம் அதிபதி உச்ச பலத்தோட பாக்யாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. குருவால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குருங்கிறது உங்களுக்கு 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய குரு பகவான் தனக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டார். அப்போ கடன் கொடுத்ததில்ல, கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். கடகராசி என்பவர்கள் நிறைய பேர் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு எதிலையோ ஒன்று சிக்கிட்டு மனதளவில் பாதித்து கொண்டு அதிலிருந்து வெளியில் வருவோமோ இல்லையோ என்று திகைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு விடிவு, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்படி பண்ணிட்டா ஓகே, முதல் கடனை அடைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். அந்த கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படும். ஒரு வழி என்கிறது உங்களுக்கு புலப்படும் அப்படின்னு சொல்லுவேன்.
எதிர்ப்பு பகை தன்னை அறிய கூட இருந்தவங்களே நிறைய பேர் எதிர்ப்பானவங்களெல்லாம் உண்டு. நண்பர்கள் விட்டு பிரிந்தவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே இப்போ அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய, அதாவது உங்கள் உணர்வுகள் எண்ணத்தை சிந்தனையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். படுத்து கொண்டிருந்த நீங்கள் சோம்பேறித்தனமாக டல்லாக ஒரு மாதிரி மந்த உணர்வோடு இருந்த உங்களுக்கு இப்போ சுறுசுறுப்பு தன்னம்பிக்கையும், எதையும் பார்க்கலாம், சாதிக்கலாம். 2 வருடங்களாகவே நம்ம இருந்த விஷயங்கள் இப்போ என்ன ஆயிரப்போகுது, நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மனிதனுக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம். இந்த சனி பகவான் நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கார். யார் எப்படி, உறவுகள் எப்படி, பணம் எப்படி இம்பார்ட்டன்ட், ஏன் இது நடக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்கொண்டிருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லுவேன். திருமணம் பாக்கியம் நிறைவேறவில்லை. நிறைய பேர் 7க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிட்டாரே, அப்போ திருமணத்தில் தடை, திருமணத்தில் பிரச்சனை, தொந்தரவு. இப்போ 7க்குரியவன் தனக்கு 3 பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கணும் அல்லவா? அப்போ என்ன பாக்கியம்? திருமண பாக்கியம். 2.5 வருஷமாக பரணை பார்த்து செட் ஆகலை, சொல்லலை, பிரச்சனையாக இருந்தது, செட் ஆகிற மாதிரி இருந்தது, செட் ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ இது மாதிரி திருமண தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி திருமணம் பாக்கியம், நல்லவைகள், குடும்பத்தில் அதாவது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்வேன். நீ ஒரு 2 மாதத்தில் பாருங்கள், நிறைய கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் ஆகி அதில் ஒரு தொந்தரவோடு பிரச்சனையோடு இருந்தவர்களெல்லாம் சரி செய்யப்படுவீர்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே விலகி இருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒன்றிணைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். திருமணமாகி கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒன்றிணைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்பெறும். அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூட்டு தொழில் இருந்தவர்களுக்கு பிரச்சனை, கூட்டாளிகளால் பிரச்சனை. அதாவது இந்த கூட்டு தொழிலிருந்து ஒரு சிலருக்கு தொழிலை ஆரம்பித்து, இந்த அஷ்டம சனியில் தொழிலை ஆரம்பித்து மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. போட்ட பணம் அது கூட எடுக்க முடியல, ஏதோ போயிட்டுருக்கு, ஏதோ ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் இப்போ ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புண்டு. புதிய திட்டங்களை வகுப்பீர்கள். இதுவரைக்கும் உங்கள் மனதை மறைத்து கொண்டிருந்தது, மனம் செயல்படாமல் இருந்தது. உங்கள் மனசுக்கு முன்னாடி ஒரு திரை இருந்தது, இப்போ அந்த திரை விலகி விட்டது, ஓப்பனாக இருக்குது. சிந்தனை நன்றாக இருக்கும், செயல்திறன் நன்றாக இருக்க போகுது. அப்போ என்ன, உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இனி கூடிய சீக்கிரமே இருக்குது. இந்த கடந்த 2.5 வருஷமாக வெளிநாட்டில் போகணும்னு நினச்சி போக முடியாமல் இருந்தவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன். அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் போய் இருந்து அங்கே சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் ஏராளம்னு சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் நல்லா இல்லை, எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ வெளிநாட்டுக்காக போகணும் என்று முயற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அது ஈடேறும். அதில் மாற்று கருத்தில் வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசங்கள், அந்நிய தேச சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புடைய அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதற்கான முயற்சி எடுங்க, சக்சஸ் கொடுக்கும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று படிக்கணும் என்று அதுக்கு பர்மிஷன் இதுவரைக்கும் கிடைக்காதவர்களுக்கு இப்போ பர்மிஷன் கிடைக்கும். தாய் தந்தையனுடைய பர்மிஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் படிப்பதற்காக. படிப்பு விஷயத்தில் சில தடைகளை தந்து கொண்டிருந்த உங்களுக்கு அது பாருங்க, அது குறிப்பாக சொல்ல போனால் இந்த எக்ஸாம், அரசு எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதி அதில் சின்ன மார்க், குறைந்த மார்க் விகிதத்தில் தோல்வி கொண்டு மன
குமரலோடு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக இந்த வருடம், இந்த ஏப்ரலுக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். இந்த கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இனி இந்த மாதம், ஏப்ரல் மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குலதெய்வம் தான். குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் போகலை அப்படின்னா ஒரு முறை இந்த மாதம், ஏப்ரல் மாதம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிம்மராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 5 கிரகங்கள் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதே இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி என்று சூரிய பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்க போகிறார். அப்போ ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு இருக்கு. குழந்தைகள் படித்தவுடன் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு வேலைகள் தேடி வரக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த மாதம் இருக்கிறது. உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். எதையெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த தடைகள் இப்போ விலகக்கூடிய தன்மை, புத்துணர்ச்சி கிடைக்கும். ராசிநாதன் வலிமை பெற்றாலே, அதாவது இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் ராசிநாதன் வலிமை பெறுகிறார். அப்போ பாக்யாதிபதி வலிமை பெறுகிறார். உங்கள் ராசி அதிபதி உச்ச பலம் பெறுகிறார். வருடத்துக்கு ஒரு முறை, ஒரு மாதம் இந்த உச்ச பலத்தோடு இருக்கும்போது தன்னம்பிக்கை கிடைக்கும். எதையும் சாதிக்கலாம், எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மராசினருக்கு நிச்சயமாக அமையும். தன விஷயம், குடும்ப விஷயம், வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்? 5 கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது சனி என்கின்ற கிரகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஆகாதவன், 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை தரக்கூடிய அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ சனி பகவான் எங்கே பார்க்குறாரோ அங்கே கெடுப்பார். அப்போ குடும்பத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் 2 பேரும் உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா என்ன ஆகும்? பிடிவாத தன்மை ஏற்படுத்தும், ஒரு ஈகோ தன்மை வளர்க்கும். ஏன்னா சனி பார்க்குறார். சனி பார்க்கும்போது இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ விட்டு கொடுக்கணும், கணவன் அல்லது மனைவி விட்டு கொடுக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இனி வருகின்ற 2.5 வருடங்களுக்கு குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீடு வராமல் பார்த்து கொள்வதும், நீங்கள் மற்றவர் குடும்ப விஷயத்துக்குள்ளே போகாமல் இருப்பதும் சிறப்பு என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வாக்கு விஷயத்திலும் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் வாக்கு கொடுங்க. தேவையில்லாத வாக்குகளை கொடுக்க வேண்டாம். அதாவது நல்லதே நினைக்கணும் அப்படின்னு, நல்லது செய்யணும்னு நினச்சி நீங்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் அது அப்படியே உங்களுக்கு எதிர்மறையாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற என்ற காரணத்தால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போது அதீத முயற்சிகள், அதீத பலம், 3க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது அதீத முயற்சி, அதீத இது பார்த்துக்கலாம், என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறது ஒரு 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 இது வேகம்ங்கிறது, உத்வேகம் இருக்கும். பிரயாணங்கள் கவனம், நிறைய டிராவல் செய்யக்கூடிய அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தை குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் பார்ப்பது ஒரு நல்ல தன்மை. இதுவரைக்கு சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார், சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தார். அதுவும் குறிப்பாக தாய் ஹெல்த் விஷயங்கள் நிறைய செலவு செஞ்சுருப்பீங்க. தாயோட கருத்து வேறுபாடு, தாயை விட்டு பிரிவது, தாயோட சண்டையிட்டு கொள்வது, தாயை விட்டு பிரிந்து தூரமாக இருப்பது, தாயோட அதாவது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இசைவு இல்லாமல் இருந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் இப்போ ஒரு இசைவு, ஒரு அன்னோனியம் என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும். தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும்.
தாயினுடைய சொத்துக்கள், தாயின் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும், தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், தாயினால நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும்? 5ஆம் இடத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி யாரு? குரு பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 5க்குரியவன் 10ல் இருக்கார். குழந்தைகள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில். அப்போ குழந்தை பாருங்க, இப்போ ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைத்துவிடும். அதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளேஸ்மெண்ட்டில் வெளிநாடு, வெளி மாநிலம், இப்படி ஒரு குழந்தைகளினுடைய படிப்பு, அந்த படிப்புக்குண்டான வேலை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 5ஆம் இடம் அதிபதி 10ல் போய் மறைஞ்சிருக்கார். ஆனால் அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குழந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறதும், குழந்தைகளினுடைய ஒரு வாக்குவாதம், குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தன்மை, கொஞ்சம் விட்டு கொடுத்து குழந்தைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா சனி 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குழந்தைகளோட கொஞ்சம் ஒரு அந்யோன்யத்தோட கொஞ்சம் கோபப்பட்டு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி கோபப்பட்டு பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ல் போய் உட்கார்ந்திருக்கார். 6க்குரியவன் 8. அப்போ என்ன? சிம்மராசி என்பவர்களுக்கு கடனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. அதை செய்கிற இதை செய்கிற, அதாவது தொழில் செய்கிற அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் சிம்மராசி என்பது. ஏன்னா நீங்கள் கடன் படணும் இல்லவா? கடன்ங்கிற கடன் நல்ல கடனோ அல்லது அசுப கடனோ, ஏதோ ஒரு கடன், அந்த கடனுக்குள்ளே உங்கள் மைண்டு சுற்றி கொண்டே இருக்கும். அப்போ சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். சுப கடன், வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி ஒரு சுபமான விஷயங்களுக்காக செலவு செய்வது நல்லது. இந்த சிம்மராசி என்பவர்கள் தொழில் செய்யணும் அப்படின்னா, பணத்தை போட்டு தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அந்த கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இல்லைன்னா கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது. மனதை மயக்கி சில விஷயங்களில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக மனதளவில் பாதிக்கக்கூடிய சில செயல்களை செய்வதற்கு தூண்டுதலாக அமைஞ்சுவிடும். அதுக்காக எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு 20% அதுக்கான அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம். ஒரு தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது புதுசாக எதையாவது செய்யும் போது கொஞ்சம் யோசிக்கணுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்திருக்கார். 6க்குரியவன் தனக்கு 3ஆம் இடம் என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடனை வளர்ப்பேன், எதிரியை வளர்ப்பார். ஹெல்த் சார்ந்த விஷயம், 6ங்கிறது நோய் அல்லவா? அவர் 8ல் போய் உட்கார்ந்துருக்கனால ஹெல்த் விஷயத்திலும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஆனால் 8ஆம் இடம் என்பது வலிகளையும் வேதனை கொடுக்கக்கூடிய இடம் மட்டும் சொல்லாமல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. 6க்குரியவன் 8ல் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அள்ளித்தரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் சிம்மராசி அன்பர்கள் எல்லாரும் கீழே போயிடுவாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ ஒரு நல்ல தசாபுத்தி, அதுவும் சனி திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன். சிம்மராசி என்பர்கள், சனிங்கிறது யாரு? 6க்குரியவன். அவனுடைய தசை நடக்கும்போது, அவன் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கு கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. அப்போ அதெல்லாம் வரும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், அல்லது அதுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். யாருக்கு? குறிப்பாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி புத்தி எப்பெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் கவனமாக இருக்கணும். இதுதான். அதே சமயத்தில் 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் மனைவியின் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அல்லது கணவன் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். ரொம்ப நாளாக ஒரு சொத்து வரலன்றவங்க திடீர்னு சொத்து வரும். அல்லது மனைவி இது வரைக்கும் வேலைக்கு போகலன்னு நீ வேலைக்கு போவாங்க. அல்லது கணவனுக்கு வேலை செட்டில் ஆகலை, ஏதோ ஒரு வேலையில் இருக்கணும், நல்ல வேலை செட்டில் ஆவாங்க. ஏன்னா 7க்குரியவன் தனக்கு 2ல் இருக்கும்போது தனத்தை கொடுப்பார். கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ தனத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த சிம்மராசி என்பவர்கள் வேலை விஷயத்தில் மட்டும் எப்பொழுதும் கவனம்.
ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தொழில்காரகனான சனி பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால அஷ்டம சனின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காலகட்டத்தில் உங்கள் மனசு நல்லா இருக்காது, வேலைப்பளு இருக்கும், அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. வேலை மாறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். அதே சமயத்தில் ஆஞ்சநேய வழிபாடு, தன்னம்பிக்கை, அதாவது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதி நீச்ச பங்கம் ராகுவோடு இணைது. அப்ப எதிலும் நிதானம் அவசியம். பட் 5 கிரகங்கள் சேர்க்கையாக உங்க ராசியை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 1, 5, 9ஆம் அதிபதிகள் புதன், சனி, சுக்கிரன் இணைவு பெற்று ராசியை பார்ப்பது ஒரு நல்ல யோகம். 9, 10ஆம் அதிபதிகள் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருந்து ராசியை பார்ப்பது நினைத்த காரியத்தில் நன்மை நடக்கக்கூடிய அனுகூலமிக்க ஒரு மாதமாக இந்த கன்னிராசிக்கு அமையும். தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்கள் ஜெயிக்கும், குழந்தைகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், தனத்தில் சிறப்பு. 7க்கும் 9க்குரியவன் பரிவர்த்தனை. அப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அமைப்பை இருக்கும். தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, இடமாற்றம், ப்ரமோஷன், ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு. உங்கள் ராசி அதிபதி ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் அவசியம்ங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, ராகுன்னா ஒரு பாம்பு, ஒரு விஷத்தன்மை. ஸோ அப்போ என்ன நடக்கும், உங்களை அறியாமல் எதிலையாவது ஒன்று அளவுக்கு அதிகமாக ஒரு பிரம்மாண்டப்பட்டு ஒரு ஆசைப்பட்டு கொண்டு மாட்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் இக்கனா வச்சு ஒரு சில புதிய விஷயங்கள் செய்யும்போது இது சரியா தவறா அப்படிங்கிறத கொஞ்சம் தீர்மானம் எடுத்து முடிவெடுப்பது சிறந்தது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். 2க்கும் 9க்கும் உரியவன். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய, தனத்தை தரக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ யாரோட சேர்ந்திருக்கார் அந்த சுக்கிரன்? உங்களுடைய ராசி அதிபதி 5க்குரிய பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. அப்போ 1, 5, 9 அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது. அப்போ என்ன நடக்க போகுது, இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் தன லாபங்கள் உங்களை அதாவது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது, படிப்பு நன்றாக இருக்க போகிறது, உங்கள் வாக்கு பலிதம் இருக்கிறது. ஆனால் என்ன, வாக்கு பலிதம் உண்டு, ஆனால் வாக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். ஏன்னா இங்கே ராகு இருக்கார். எதையாவது சிக்க வச்சு நீங்கள் நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கும் என்று நினைத்து எதையாவது ஒன்று செஞ்சீங்கன்னா அது என்ன எதிர்வினையாக மாறக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிற அந்த 3ஆம் இடத்தை, கீர்த்தி ஸ்தானம், புகழ் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்தை குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. இதுவரைக்கு சனி பார்த்து கொண்டு தைரியத்தை குறைத்தது, ஒரு வீரியத்தை குறைத்தது, முயற்சி மனம் சார்ந்த விஷயத்தில் சில சிந்தனை தடுமாற்றங்களை கொடுத்ததுன்னு சொல்லுவேன். இப்போ அதெல்லாம் விலகிருச்சு. அப்போ குரு என்கின்ற ஒரு சுபகிரகம் 3ஆம் இடத்தை பார்த்து இருக்கும் பொழுது அந்த 3ஆம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு மேன்மையை தரும். டிராவல் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். பத்திர பதிவு சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் எப்போ பத்திரப்பதிவு, இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, ஏன்னா புதன் ராகுவோடு, இந்த டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். நல்லா படித்து பார்த்து ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத
பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள், வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டா? 4ஆம் இடம் சுகஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். நிறைய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு புது வீடு வாங்கலாமா பழைய வீடு வாங்கலாமாங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துடும். புதுசு வாங்கலாமா இவ்வளோ பட்ஜெட், பழசு வாங்கினா இவ்வளோ பட்ஜெட், ஸோ எதை பண்ணலாம் எதை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுத்துரும். அப்போ பழசு வாங்கிடலாம் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். ஏன்னா சனி பார்க்குறார், சனிங்கிறது பழசு. அப்போது அந்த சனி என்கின்ற கிரகம் தனது 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி புது வீடாக மாற்றிக்கொள்வீர்கள். அதற்கான எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி புது வாகனம் வாங்கலாமா பழைய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற கோணத்திலும் ஆராயும் போது பழசை தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ பழைய வாகனங்களை வாங்கி அதை ஒரு 2 வருடங்களுக்கு உபயோகித்து விட்டு அதற்கப்புறம் நம்மளுடைய பொருளாதார மேன்மைக்கு அப்புறம் ஒரு நல்ல பெருசாக நல்ல லக்ஸரியாக வாங்கிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா திருப்திகரமாக இருக்கும். 5க்குரியவன் இதுவரைக்கு 6ஆம் இடத்தில் இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ என்ன, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம். அப்போ குழந்தைகள் நலன் நன்றாக இருக்க போகிறது. குரு பார்க்கிறார், குழந்தை நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகளினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றப் போகிறீர்கள். குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயம் பிரமாதமாக இருக்கும். காதலில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு காதல் திருமணத்துக்கு சென்று போய் முடியும். கடந்த 2 வருடங்களாகவே நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் பெற்றோர்களுடைய அனுமதி இல்லை, பெற்றோர்கள் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது. அப்போ காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொண்டிருந்தவர்கள் இப்போ பெற்றோர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய இசைவோடு காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்பது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதாவது பூர்வீகம் போக முடியல, அல்லது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது பூர்வீக செயல்கள் ஏதாவது பெண்டிங் இருக்குது, பாக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நினைத்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் அந்த செயல்களை கச்சிதமாக முடித்து காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக உண்டு. இதுவரைக்கு கடனுக்குள்ளே போகாமல் அல்லது கடன் என்கின்ற வார்த்தையை பேசாமல் இந்த கன்னிராசி என்பவர்கள் இருந்திருக்க முடியாது. கடந்த 2.5 வருடங்களாகவே கடன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கும். இப்போ அப்படியே விலகிருச்சு. கடனா சரி இருக்கட்டும், அது ஒரு மூலையில் இருக்கட்டும், பார்த்துக்கலாம், கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம் சொல்லுவேன். கழுத்தை பிடித்து கொண்டிருக்கிறது, என்னதான் செய்ய போகிற, கடனை கட்ட முடியுமா என்ன ஏது அப்படின்னு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மனதில் என்ன ஓட்டத்தை கொடுக்கும், கட்டிவிடலாமே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உணர்வை கொடுத்து அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். எதிரி தொல்லைகள் ஒன்று, நீங்கள் அங்கே விட்டு விலகிடுவீங்க. எதிரிகள் இல்லாமல் இந்த 2.5 வருஷம் இருந்திருக்காரு. எதிரிகளால்தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். எதிர்ப்பாலேயே நீங்கள் அந்த எதிர்ப்புக்குள்ளே போய்த்தான் நாம் அதை சாதிக்கக்கூடிய தன்மைகளும் கொடுத்துருக்கோம். ஸோ எதிர்ப்பு இருக்கும், போராட்டத்தையும் கொடுத்துருக்கும், அதில் வெற்றியும் பெற்றிருப்பீங்க. இப்போ சரி ரைட், ஒன்று அவங்களாகவே உங்களை விட்டு விலகி போய்விடுவார்கள், அல்லது நீங்களாகவே அவங்களை விட்டு விலகி விடுவீர்கள். ஸோ இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த மாதம் உருவாக்கும். திருமண விஷயங்கள், கூட்டாளி, ஏன்னா 7ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்தாலே கண்டக சனின்னு சொல்லுவோம். அப்போ திருமணமான தம்பதிகள் ஒரு இசைவு அப்படிங்கிற தன்மை, அன்னோனியம் என்கின்ற தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ 7ஆம் இடம் என்பது திருமணமானவர்களுக்குள்ள சின்ன சின்ன கசப்புணர்வை கொடுக்கக்கூடிய, ஏன்னா சனி எங்கே போகிறாரோ அந்த இடத்துல ஒரு இக்கனை வைப்பார், ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பார், ஒரு டாட் வைப்பார்.
ஸோ அப்போ என்ன, உங்களால் வருதோ இல்லையோ குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மூன்றாம் நபர்களோட உங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன கசப்புணர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம்ங்கிறத சொல்கிறேன், ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக எல்லாருக்கும் அது நடக்குதா அப்படின்லாம் கிடையாது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கலை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு செவ்வாய் தசை 8ஆம் அதிபதியினுடைய தசை நடக்குது அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு வலி வேதனையை கொடுக்கும்ங்கிற அமைப்பு. ஸோ அப்போ இந்த மாதிரி குடும்ப விஷயத்தில் கண்டகசனியாக இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி. மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல தசாப்பு நடக்கும்போது ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க போவதில்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டகசன் நினைச்சு. பட் இருந்தாலும் கோச்சார ரீதியாக நம்ம சொல்லும்போது ஒரு 20% பலனுங்கும் போது நிச்சயமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். சரி, 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். 8க்குரியவன் 11ல் போகும்போது திடீர் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்க போறார். அப்ப 12க்குரியவன் 8ல் உச்ச பலத்தோடு இருக்கும்போது என்ன, கெட்டவன் கெட்டிடில் 12க்குரியவன் 8ல் போய் மறைகிறார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அடிப்படையில் சூரியனால ஒரு நிறைய கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். திடீர் ப்ரமோஷன், திடீர் இடமாற்றம், அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒரு ப்ரமோஷன் எடுத்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வழியோடு ஒரு வழி கொடுக்கும். ஒரு ப்ரமோஷன் எடுத்துன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. அப்போ கொஞ்சம் வேலை போல இருக்கும், கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்க வேண்டிய தன்மையை கொடுக்கும், ட்ராவல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வழியை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோகத்தில் மேன்மை, மாற்றங்கள், இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புதன்கிழமை தோறும் நீங்கள் புதன்கிழமை அன்றைக்கு பெருமாளை சென்று வழிபடும்போது உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. துலாம் ராசி என்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ எதிரி ஸ்தானத்துல போய் உங்க ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த மாதம் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கடனை பற்றியதாக இருக்கும். நோயை சார்ந்த விஷயம், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். வேலை கிடைக்கும், நிச்சயமாக வேலை அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். 6க்குரியவனும் 8க்குரியவனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு இடமாற்றம் கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளிநாட்டுக்கு போய் வரக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்க ராசிநாதன் 6ல் போய் இருக்கிறதுனால, அங்க 6ல் வலுப்பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்பும் உண்டு, பகை உண்டு. பட் அதை சமாளிப்பீங்க, அதுல வெற்றி பெறுவீங்க. ஸோ கலந்த கலவையாக இருக்கும். 5 கிரகங்கள், அதாவது உங்க ராசிநாதனோடு சேர்ந்த 5 கிரகங்கள் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்ப 6ஆம் இடம் என்பது கடன் அல்லவா? அப்ப கடனை பற்றிய சிந்தனைகள் நிச்சயமாக உண்டு. ஒன்று நல்ல கடன் வாங்கலாம் அல்லது கடனுக்காக எங்காவது கட்டுறது. அப்போ கடனை வாங்குவது அல்லது கடனை அடைப்பது, கடன் என்கின்ற சிந்தனை ஓட்டங்கள் இந்த மாதம் இருக்கும். எதிர்ப்பாளர்கள் உண்டு. ஏன்னா நீங்க போய் 6ல் உட்கார்ந்துருக்கிறீங்களே, அப்ப நீங்க எப்படியோ எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய தன்மை அல்லது எதிர்ப்பாளர்கள் அதாவது ஒரு எதிர்ப்போட காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆனா வெற்றி பெறுவீங்களான்னு கேட்டா வெற்றி பெறுவீங்க. எதிர்ப்போடு அவங்க டார்கெட் கொடுத்தா நீங்களும் டார்கெட் கொடுப்பீங்க. அப்போ போராட்டத்துடன் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் இருக்கு. ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுக்கணும். ஹெல்த்தை ஏன் ஒரு செக்அப் பண்ணிக்கலாமே, ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாமே, ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோணுதே அப்படிங்கிற உணர்வு ஓட்டங்களை கொடுக்கும். அதுக்காக பாதிக்கப்படுது ஹெல்த் ரொம்ப இதா அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக
இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும். இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கார். அங்க செவ்வாய்ங்கிறது என்ன, நீச்சமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப அதனால காசு பணத்தை பற்றி உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. என குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த குரு பகவான் உங்களுக்கு 6க்குரியவனாக இருந்தாலும் 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால மறைமுகமாக சில தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன். 3க்குரியவன் 8ல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா அந்த பணம் அந்த ஜாமீனுக்கு நீங்க ஏதோ ஒரு வலி வேதனையை அனுபவிக்க வேண்டிய தன்மைங்கிறது இந்த மாதம் குறி காமிக்குது. ஏன்னா 6, 8ங்கிறது ஒரு வலி வேதனை. 6, 8, 3 அப்படின்னா 3 என்பது மனம், 8 என்பது பிரச்சனை, 6ங்கிறது ஒரு எதிர்ப்பு பகை அல்லவா. ஸோ இந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இது நம்பாதீங்க. டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு வில்லங்கம், ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்களா, இல்லை வேற யாருக்காவது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரு கையெழுத்து போடுறீங்கன்னா 100% படித்து பார்த்துட்டு தான் போடணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் என்பது ஒரு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் இடத்தின் வாயிலாக சில நன்மைகள் என்ன, விற்காத இடம் விற்பனையாகும். ரொம்ப நாளா ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த ஒரு இடம், ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயங்கள், அது தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். என்ன, வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. எதனால வீட்டை விட்டு வெளியே போவீங்க? ஒரு வேலை விஷயமாக வீட்டை விட்டு வெளியில, அல்லது ஒரு தொழில் விஷயமாக வீட்டை விட்டு வெளியில, அல்லது வீட்டை விட்டு வெளியில போய் ஏற்கனவே சொந்த வீடு இருக்கு பட் வெளியில போய் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிர்பந்தம், எதனால, வேலைக்காக, தொழிலுக்காக. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. குழந்தைகள் நலன் நன்றாக இருக்குமா, திருப்திகரமாக இருக்குமா? 5ஆம் அதிபதி இப்போ எங்க இருக்கார், 6ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 5க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் தனவரவு உண்டு, குழந்தைகள்னால வேலை வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் என்ன படிச்சிருக்காங்க, அந்த படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைச்சிரும். இப்போ ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு மாசத்துல வேலை கிடைச்சிருமா, கிடைச்சிரும் அப்படிங்கிறதான் குறி காமிக்குது. அப்போ முயற்சி எடுத்தால் வெற்றி உறுதி என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஸோ இந்த 6க்குரியவன் 8க்குரியவனும் பரிவர்த்தனை ஆகுது. அப்ப என்ன, 6, 8ங்கிறது ஒரு வலிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அந்த இடத்துல தான் இருக்கு. மறைமுகமாக சில தனவரவுகள், அதாவது என்ன சொல்றது, அந்த அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா என்ன, இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்கு. அப்போ குரு அப்படிங்கிறது வயிற்றுக்கு காரகன், குரு அப்படிங்கிறது கொழுப்புக்கு காரகன். ஸோ வயிறு, கொழுப்பு, ஜீரணம், ஸோ இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் தென்படுகிறது. அதனால சரியான உணவு கட்டுப்பாடு, சரியான உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த துலாம் ராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் அண்ணன் என்ன கொடுப்பார், சுகமாக கூடிய ஏதாவது ஹெல்த்ல நோய் என்ன, சுகரை கொடுப்பார். அப்போ சுகர் அதிகமாகும் யாருக்கு, இந்த துலாம் ராசி என்பர்கள். அப்போ அந்த சுகர் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் 8க்குரியவன் 6ல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன, கண்டிப்பாக சுகர், பிரஷர் இந்த மாதிரி இருக்கிறவங்க கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா, அதுக்கான அறிகுறி இருக்கிறதா? 7க்குரியவன் 10ஆம் இடத்துல போய் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். அப்ப 7க்குரியவன் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. குரு வேற போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, குரு பலன் இல்லை, சின்ன தொந்தரவு இருக்குது. ஆனால் கலத்திர காரகனான சுக்கிரன் உச்சபலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கார். கலத்திர காரகிரகம் வலிமையா இருக்கிறதுனால திருமண ஆப்ஷனுங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே
புதன் தான். அப்போ புதன் ராகுவோடு இருக்கிறதுனால என்ன, இந்த டாக்குமெண்ட், புதன்னாலே டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுங்க. ஒரு சிலருக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஹெல்த்தை பொதுவாக 5 கிரகங்கள் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஹெல்த்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஸோ இந்த 5 கிரகங்கள் யாரு? சூரியன் அங்கே 6ல் இருக்கார். சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஹெல்த்தில் கொடுக்கும்? எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு. சூரியன் 6ல் இருந்தாலே எலும்பு, சூரியன் தலை அல்லவா, தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஹார்ட்டுக்கு காரகத்தை அந்த சூரியன் தான். அதே சமயத்தில் ஆனால் அந்த சூரியன் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி 11ஆம் இடம், அதாவது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். தன்னம்பிக்கை கொடுக்கும். சூரியன் அரசு லாபாதிபதி அல்லவா, அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த சூரியன் தந்து விடுவார். சனி உட்கார்ந்திருக்கார். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவன் இந்த சனி. அவர் 6ல் இருக்கார். சனி என்ன கொடுப்பார்? கால் வலியை தருவார். மூட்டு வலி, கால் வலி, கை வலி. ஸோ இந்த மாதிரியான சின்ன தொந்தரவுகளை அது கொடுப்பார். புதன் நியூரோ சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாருக்கு தருவார்? அதாவது தசா புத்தியினுடைய அடிப்படையில் தருவார். எல்லாருக்கும் தரப்போவதில்லை. யாருக்கு தருவார்? யாருக்காவது குரு தசை நடக்குது, அந்த குரு 6க்குரியவனுடைய தசை நடக்குதுன்னு போது சில கடன்களையும் நோயையும் எதிர்ப்பையும் பகையும் தருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அல்லது இப்போ ஒரு சனி நடக்குது, சனி செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது தொந்தரவு தருவார். ஸோ பாவ கிரகங்களின் ஒட்டுமொத்த பாவ கிரகங்களினுடைய இருக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு நாம் நினைச்சது வேற, நடக்கிறது வேற அப்படிங்கிற தன்மையை தருவார். தொழில் ரீதியாக சில மாற்றங்களையும் சில உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதத்தினருடைய பழகுதல், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, கடல் கடந்து செல்லுவது, வெளிநாட்டு கம்பெனி MNC கம்பெனியில் வேலை பார்ப்பது, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவது, ஒரு 100 கிலோமீட்டராவது தள்ளி இருப்பது. ஸோ இந்த மாதிரியான அம்சங்கள் என்பது இந்த துலாம் ராசியினருக்கு நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 6-8 பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனாலையும், அதாவது ஒரு ஹெல்த்து, ஒரு சுகம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று உங்களுக்கு பிடித்த அம்மனை வெளிப்படுவது அனைத்து விதத்திலும் சாலச் சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தனஸ்தானாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குது. உங்கள் ராசி அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கொடுக்க போவது இல்லை. அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமுள்ள ஒரு மாதம். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் பார்வை செய்யுது. அப்போ தொழிலில் மேன்மை, தொழிலில் மாற்றம், முன்னேற்றம், உயர்வுங்கிறது நிச்சயமாக உண்டு. 9, 10, 11ஆம் அதிபதிகள் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய இந்த தன்மையில் பொருளாதார மேம்பாட்டில் அதில் ஒரு சிறு பகுதி எடுத்து சமூக காரியங்களுக்கு ஈடுபடக்கூடிய தன்மை, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அத்தனை உயர்வுள்ள ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசு ராசினருக்கு அமையும். ஆனால் உங்கள் ராசிதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரே, அப்போது நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. எங்கே உட்கார்ந்துருக்கீங்க? கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. அப்போது கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்குக்கு போகக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு டெம்ப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த ஹெல்த் விஷயத்தில் மட்டும், கடன் விஷயத்தில் மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போனால் கடனை வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஒரு செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான குரு தனஸ்தானத்தை பார்க்குது. தனஸ்தானாதிபதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கு. தனக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு
உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் கூடுதல் வருமானம், கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தனுசு ராசி என்பதற்கு சொல்லுவேன். உங்கள் பேச்சை 4 பேர் கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த மாதம். இது வரைக்கும் உங்கள் பேச்சு 4 பேர் கேட்கலன்னா இப்போ உங்கள் பேச்சு பலப்படும். உங்களுடைய வாக்கு பலிதம்ங்கிறது பலமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய தன்மை. கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க. தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு பொதுநலத்தன்மை, ஒரு நிறைய குடும்பத்துக்காக எதையாவது ஒன்று செய்யணும், ஒரு செலவு செய்யணும், குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்காக சில பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெருகு அப்படின்னு சொல்லுவேன். 3க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். சனி பெயர்ச்சி ஆகிவிட்டது. 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அர்த்தாஷ்டம சனியாக இந்த தனுசு ராசிக்கு அமைய போகிறது. அப்போ என்ன, சுகத்தில் கொஞ்சம் கவனம். அதிகமான சுகத்தோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம், தாயை நன்றாக பார்த்து கொள்ளணும். தாய் சார்ந்த விஷயத்தில் தாயோட கருத்து வேறுபாடு, தாயை விட்டு பிரிந்து செல்வது, அதாவது தாயை விட்டு பிரிவது, இந்த மாதிரியான தாய் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு. தாயினுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பழசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். ஒரு வீடு வாங்கணுன்னா கூட ஏன் பழைய வீட்டு வாங்கிட்டு அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாமே, புதுசாக மாற்றிக்கலாமே, ஏன் அவ்வளவு செலவு பண்ணணும், இந்த மாதிரி பழைய தன்மை. பழைய வாகனங்களை வாங்கி ஓட்டிக்கலாமே, ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கிக்கலாமே. ஸோ இந்த மாதிரி பழைய தன்மைகளை கொடுக்கக்கூடிய பழசை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதே சமயத்தில் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 5க்குரியவன் தான் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் குழந்தையோட சில கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும், குழந்தைகளினுடைய ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும், குழந்தைகளோட சில சண்டை சச்சரவுக்கு போடாமல் அவங்களுடைய இதில் கொஞ்சம் விட்டு பிடிப்பதும், ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லதுங்கிறது நினைவு வச்சுக்கோங்க. ஏன்னா 5க்குரியவன் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து நீச்சமாக இருக்கிறதும், குரு அப்படிங்கிற 5ஆம் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த் விஷயங்கள், கொஞ்சம் அவங்களுடைய நலன்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சில காலங்களாகவே, சில மாதங்களாகவே இந்த தனுசு ராசினருக்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ இந்த ஏப்ரலிலிருந்து அந்த தடை விலகப் போகிறது. குதூகலம். எப்போ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரமான செய்திகள் வரணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம், ஜூன் மாதத்துல எல்லாம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் உறுதிப்படுத்துவது, பெண் பார்க்கக்கூடிய அல்லது வரன் பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரணமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பு பெறும். ஸோ அந்த திருமண விஷயத்தில் ஈடுபடுத்தி கொள்வது, அதுக்கான முயற்சி எடுப்பது, அதுக்கான சில வேலைகளை செய்வது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லபடியாக முடியும். இந்த கடன் 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 அப்படின்னு இருந்து கொண்டிருந்த சில விஷயங்கள், ஏன்னா நீங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்களே கடனை ஏற்படுத்திக்குவீங்க. தேவையில்லாத கடன், தேவையில்லாத விரயங்கள், யாரையாவது ஒரு எதிர்ப்புகளை பகைத்து கொள்வது, இதெல்லாம் நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. அதெல்லாமே இப்போ அப்படியே மாறப்போகுது. இது தேவையில்லாத ஒன்று, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற தன்மை உங்களுக்குள்ளேயே சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும். செவ்வாய் 8ல் போய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் சகோதர விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும், செவ்வாய்ங்கிறது சகோதரம் அல்லவா, இந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சூரியன் 4ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். பாக்யாதிபதி தனக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தந்தையினுடைய ஹெல்த்தையும் தாயினுடைய ஹெல்த்தையும் பார்க்கணும். அங்கே சூரியன் ராகுவோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தால்
அந்த ராகுவினால் அந்த சூரியனுக்கு சில பல பாதிப்புகள், அங்கே சனி உட்கார்ந்துருக்கு, சூரியன் சனி பகை. ஸோ இந்த மாதிரி சில முரண்பட்ட தன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது, கொஞ்சம் அனுசரணையோடு போவது, தாய் தந்தையை போய் பார்த்துக்கிறது, அவங்களுக்கான என்னென்ன செய்யணுமோ அவங்களுடைய மனசு வலிக்காமல் பார்த்து கொள்வது, இதெல்லாமே நம்ம அந்த தனுசு ராசினருக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சு செய்யுங்க. 10ஆம் இடத்தை இந்த 5 கிரகங்கள் பார்க்குது. அப்போ 10ஆம் இடத்தை 5 கிரகங்கள் பார்க்கும்போது என்ன, 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அல்லவா? அப்போது 10க்கு அதிபதியான புதனும் அங்கே 10ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி பார்க்குது, லாபாதிபதி பார்க்குது. ஸோ இப்படி 9, 10, 11ஆம் அதிபதிகள், தனஸ்தானாதிபதியான சனி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தொழிலில் விருத்தி, தொழிலில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள், இப்படி செஞ்சுக்கலாம், இப்படி பண்ணால் நமக்கு இதாகும், இப்படி பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும், ஏன் கிளைகளை உருவாக்கக்கூடாது, இதுவரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஏன் இப்போ சொந்த தொழிலை செய்யக்கூடாது, அதுக்கான அடித்தளம் போடுவது. ஸோ இந்த மாதிரியான பேசிக் தன்மைகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உகந்ததுன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் லாபம் கிடைக்கலன்னா கூட இந்த மாதத்தை எதிர்பார்க்கலாம். 10, 11, 9, 10, 11, 2 இதெல்லாம் சேர்ந்தாலே ஒரு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லுவேன். தன யோகம்னு சொல்லுவேன். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறார், தனாதிபதி உங்கள் ராசி. அப்போது நீங்கள் முயற்சி எடுப்பீங்க, பணத்தை சம்பாதிப்பதற்கு என்ன திட்டங்கள் தீட்டி எதை செயல்படுத்தலாம் என்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி அதில் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் ராசி அதிபதி 12 பார்க்குறாருல்லவா, அப்போது நீங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது, இந்த 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கும், 12ஆம் இடம் என்பது ட்ராவலை குறிக்கும், 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கும். அப்போது உங்கள் எண்ணம், உங்கள் ராசி அதிபதி நீங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம், ட்ராவல் செய்யக்கூடிய தன்மை, அந்த வெளிநாட்டுக்காக ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுவேன். அதில் மாற்று கருத்தே இல்லை. தனுசு ராசி என்பது உங்கள் சுயஜாதத்தில் பாருங்கள், தனுசில் அதாவது 4ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல குரு பகவான், 8ல் குரு, 12ல் குரு இப்படி இருந்தது, அல்லது அதனுடைய பார்வைகள் அல்லது அதனுடைய தொடர்புகளை பெற்று இருக்கும்போது, இப்போ கோச்சார் ரீதியில் அந்த அமைப்பு இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் வேலை பார்ப்பது, அந்நிய மதத்தினோடு இணைவது, இந்த அமைப்புகள் எல்லாம் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, உங்கள் ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல எதிர்ப்பு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு, கடன், நோய் இதெல்லாம் விலகணும், இதிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் ராசி அதிபதி தான். யார்? தட்சிணாமூர்த்தி தான். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மனசு நல்லா இருக்குங்கிறது தான் அமைப்பு. மகர ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7.5 சனி முற்றிலும் விடுதலை இந்த மாதம். அதே போல 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் தனாதிபதி இணைவு பெற்று பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. எந்த பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம், குழந்தை பாக்கியம், தன பாகம், உத்தியோக பாக்கியம், வேலை மாற்றங்கள், வேலையில் சில மாற்றங்களை செய்வது, ப்ரமோஷன் கிடைப்பது, வெளிநாட்டுக்கு சென்று வருவது, குழந்தைகளால் நல்ல பல அனுகூல மேன்மைகளை தருவது, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வது, தனக்கோ தன்னுடைய குடும்ப உணர்வுக்கோ, அப்போது என்ன, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்போது உங்கள் ராசி அதிபதி, அதாவது உங்கள் ராசி அதிபதி எங்கே போய் அமர்கிறார்? 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்கிறது. அப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போது அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன். தனாதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்வதும், அதுவும் குருவினுடைய வீட்டில் போய் அமர்வதும் உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும்.
அதுவும் குறிப்பாக 7.5 வருடங்களாக சில விஷயங்களில் தொழில், வேலை, வியாபாரம், குடும்பம் ரீதியாக, இந்த தன விஷயத்தில், கடன் விஷயத்தில், எதிர்ப்பு விஷயத்தில், போட்டி பொறாமை, நினைச்சது நடக்கலை, இந்த மாதிரி சில விஷயங்களில் அனுபவத்தை நல்லா கொடுத்துருக்கும். அந்த இந்த 7.5 வருடங்களாக கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ இந்த வருடம், இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த மகர ராசி என்பதற்கு உண்டு. முதல் தன்னம்பிக்கை கிடைக்கும். அதாவது இதுவரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலும் 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். பிரயாணங்கள் ஏற்படுத்தும். தூர தேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அது தூரதேசத்துக்கு செல்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் இப்போ எடுக்க போறீங்க. விசா அப்ளை பண்ணுவது, வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணுவது, ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறை ஏதாவது ஒன்று செய்யணும். அதாவது ஏதோ ஒரு இதில் இருக்கிற அப்படின்னா அடிஷனலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்போது என்ன நடக்க போகுது? 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார், சூரியனும் அங்கே இருக்குது. அந்த சூரியன் எங்கே வந்த 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த 3-8 கனெக்ட் ஆகும்போது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும். அது எது வரைக்கும்? இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகுது. 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன, கொஞ்சம் அந்த வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும், அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் ஒரு பழைய வீடு, பழைய வாகனங்கள் வாங்கி கொண்டு அந்த மாதிரி இருந்து சில வகையான தொந்தரவுகள், பழசு அப்படிங்கிற தன்மை இருந்தது. இப்போ மாறப்போகுது. புதுசாக வாங்கணும், புதிதாக இருக்கணும், புதுசாக ஆல்ட்ரு பண்ணணும், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு இடத்தை வாங்கி போடலாம் அப்படிங்கிற அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது. விவசாயத்துறையில் மேம்பாடு. கடந்த 7.5 வருடங்களாக விவசாயத்தில் ஏதோ பெருசாக ஒன்றும் லாபம் சம்பாதிக்கல, உழைப்புக்கேற்ற ஒரு பெரிய இது கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மகராசி என்பவர்கள் இனிமேல் இந்த வருடம், இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக, நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு எதை விளைவித்தால் நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும், எதை பண்ணுறது அப்படிங்கிற அத்தனை அம்சங்களும் உங்களுடைய உள்ளம் எண்ணத்தில் வந்து அதை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கமாக உங்களுக்கு அமையும். இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு சரி, குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? குழந்தைக்காக நாங்கள் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடும், அந்த 3ஆம் அதிபதி முயற்சி எடுக்கக்கூடிய தளபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 7.5 சனி முடிஞ்சு விட்டுருச்சு, தடை கிடையாது. குழந்தை பாக்கியம் என்பது நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை. குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள், சுப செய்திகள், ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் காதுக்கு வரும். என்ன விஷயம்? குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கொடுக்கலாம், அல்லது வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, நம்ம நினச்ச மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம், அல்லது ஊதிய உயர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், திருமணம் செட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சரி, இந்த கடன் விஷயம், நோய் விஷயம், எதிர்ப்பு விஷயம், பகை விஷயம், இந்த மாதிரியான சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்கள்
சரி இது வேண்டாமாப்பா, நமக்கு கடன் இருக்கா, முதல்ல அடைக்கலாம், அடைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற உணர்வுகளையும், எதிர்ப்பா விட்டுறல, துஷ்ணனை கண்டா தூர விலகலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களையும், ஹெல்த் ஓகே, நமக்கு ஏதோ இருக்குது, போய் செக் பண்ணிக்கலாம், ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம், ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுத்து அந்த ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்க்கறது நல்லது. குல தெய்வத்தினுடைய அருள்ங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு தடவை குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கிட்டும். ஏதோ ரூபத்தில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுத்து அங்கே போயிட்டு வந்து சில நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறதுனால பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு உண்டாக்கும். ஏதோ ஒரு வகையில் குருமார்களின் ஆதரவுகள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல குருமார்கள், சொல்லி கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நிதித்துறை, நீதித்துறை, பெரிய ஆட்கள், அதாவது ஒரு அரசியல்வாதிகள் அல்லது உங்களை விட ஒரு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஸோ அவர்களுடைய தொடர்பு பெற்று ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். அதே சமயத்தில் தொழிலில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ தொழிலில் மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். செட்டில் ஆகாத மகர ராசி என்பவர்கள், கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், ஒரு வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது இப்போவே உங்கள் எண்ணத்தில் ஓட ஆரம்பிச்சிடும். பேசாமல் வெளிநாட்டில் போய் ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் இருந்துட்டு வரலாமா, அல்லது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாமா, வெளிநாட்டு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்கள் மனதில் இந்த ஏப்ரல் மாதம் ஓட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஏன்னா நிச்சயமாக இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம், இப்போ ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு, அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஏப்ரல் மாதமே அந்த உணர்வுகளை உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்கள், குருமார்களுடைய தொடர்புகள், கோயில் திருப்பணிக்காக செலவு செய்வது, பொதுநல தொண்டுகளில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வார்கள். புகழ், பட்டம், பதவி கடந்த 7.5 வருடங்களாக எதிர்பார்க்கல, ஏதோ ஒன்று போயிட்டு இருந்ததுன்னா இந்த வருடம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பட்டம், பதவி, கௌரவம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனுடைய முன்னோட்டம் இந்த ஏப்ரல் மாதத்திலேயே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது நிச்சயமாக ஒரு நல்ல தன்னம்பிக்கை உணர்வோட உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கும்பராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும்போது 7.5 சனியில் ஜென்ம சனி விலகிவிட்டது. மனம் நன்றாக இருக்க போகிறது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் இப்போ தெளிவு பெறும். ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். சுகாதிபதி, தனாதிபதி பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய மாதம். பாக்யாதிபதி உச்சத்தன்மையில் இருக்கிறது. அப்போ ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். குழந்தைகள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை. வேலையில் இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை, படித்த படிப்புக்குண்டான வேலையை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அதாவது வெளிநாட்டுக்கு டிராவல் அல்லது வெளிநாட்டினுடைய அந்நிய மதத்தினருடைய தொடர்புகளை கொடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 7.5 சனியில் ஜென்ம சனி விலகியாச்சனாலே ஒரு என்ன சொல்றது, மனம் நன்றாக இருக்க போகுது. மனதில் அதாவது கடந்த 2.5 வருடங்களாகவே மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை, மனதில் ஏதாவது ஒரு குறை என்பது இருக்கு. எல்லாமே இருந்தும் மனசு நல்லா இல்லையே,
மனசு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஏன் நல்லா இல்லாமல் இருந்தது? சனி பகவான் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்திருந்தார். சந்திரன் என்கின்ற அந்த மனது காரகன் மேலேயே அந்த சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா மனதை மறைத்தது. டிசிஷன் மேக்கிங்கில் தப்பாச்சு. நீங்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தவறுதலாக போயிட்டது. ஒரு தொழிலை ஆரம்பிச்சீங்க, அதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தது, பெரிய லாபம் கிடைக்கல, ஒரு சிலருக்கு நட்டமாச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள். வேலையில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை, அல்லது வேலையில் இருந்தாலும் அங்கே வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை. ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ மனதளவில் நல்லா இருக்க போறீங்க. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட், அதாவது மனசு எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம் அல்லவா? அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதத்தினுடைய தொடக்கம்தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. தனம் உண்டு, தனத்தில் எந்த குறைபாடும் வரப்போவதில்லை. தனம் நன்றாகவே இருக்க போகுது. ஆனால் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவும் சனியும் அங்கே இருக்கு. 2 பாவ கிரகங்களினுடைய இணைவு பெற்று தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பணம் லாக் ஆகும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால கவனம், எச்சரிக்கை. அதே சமயத்தில் குடும்ப விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் இந்த மாதம். ஏன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, அந்த 5 கிரகங்கள் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால சில விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம்ங்கிறது 8ஆம் இடம் அல்லவா? சில விஷயங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. என்ன விஷயத்தில்? வேலை, திடீர்னு வேலை கிடைச்சிரும். அல்லது போன வருஷம் இங்கே ஒரு பணத்தை கொடுத்து வச்சுருந்தேன், ரிட்டனே ஆக மாட்டேங்க, தொந்தரவு, அந்த பணம் ரிட்டன் ஆவதற்கான வாய்ப்புகள், மறைந்துள்ள பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். கடந்த 2.5 வருடங்களாக சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டே இருந்தார். அப்போ ஒரு முயற்சியில் ஒரு இக்கு, நல்ல முயற்சி எடுக்கிறேன், ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, எனக்கு ஒரு புகழ் கிடைக்கணும், எனக்கு ஒரு கீர்த்தி கிடைக்கணும், என்னுடைய உழைப்பு மற்றவர்கிட்ட போச்சு, எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் புகழையும் கீர்த்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்தெந்த தடைகள், முயற்சி எடுத்து சக்சஸ் ஆகாமல் அதை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா, அதை இப்போ எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்த கும்பராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல், திருச்சல், டென்ஷன், அதை பண்ண இதை பண்ண, கடைசியில் அந்த ரிசல்ட்டு அப்படியே நழுவி போகிற மாதிரியான சில தன்மைகளை கொடுத்திருக்கும். ஆனால் முயற்சியை மட்டும் கைவிட வேண்டாம். என கும்பராசி அன்பர்களுக்கு இனிமேல் உங்கள் மனசு நல்லா இருக்க போகுது. மனசு நல்லா இருந்தாலே எண்ணம், செயல், சிந்தனைகளில் ஒரு வேகத்தை கொடுக்கும். பார்த்துக்கலாம், சாதிக்கலாம், செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு. 4ஆம் இடம் என்கிறது என்ன? சுகம் ஸ்தானம். அப்போ சுகத்தை கெடுக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ சுகமாக இருக்க முடியாத நிலை. அப்போ என்ன, அலைச்சல், திருச்சல், அங்கே போகிறது, இங்கே போகிறது, இப்படி இருக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை உருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். அப்போ தாயை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளியர் ஆயிரும். என்ன, அடுத்தது குரு பயிற்சி வரும் பார்த்தீங்களா? அந்த குரு பயிற்சி ஆன உடனே அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துருவார். அப்போ அந்த குருங்கிறது யார்? உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா? அவர் 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது தனம் வரும், லாபம் வரும்,
பூர்வ புண்ணியமும் பலப்படும் அப்படிங்கிறது அமைப்பு. ஆனால் இப்போ இருந்தே அதற்கான செயல்பாடுகள், உங்கள் மன உறுதிப்பாடுகள் இதெல்லாமே ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்துருக்கு. வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. 10க்குரியவன் நீச்சம். நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல. வேலை விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கும், ஆனால் வேலை விட்டுறக்கூடாது. ஏன்னா நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மறுபடியும் ஒரு ஞானோதயத்தை கொடுக்கும். விட்டுறக்கூடாது, ஆமாம் விட்டுறக்கூடாது, இருக்கணும். சில அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுத்தாலும் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. அப்படியும் மாறணும் அப்படின்னு உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக சொல்லுது அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக குறிய இருங்க, அவ்வளோதான். அடுத்து திருமண விஷயங்கள் வருவோம். திருமணம் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்தை இதுவரைக்கும் அந்த சனி பார்த்துட்டே இருந்தார். 7ஆம் இடம் என்கிறது என்ன? திருமண ஸ்தானம். மனைவியோட பிரச்சனை, சரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருமண பாக்கியம் அமையல. 7ஆம் இடம் என்பது கூட்டாளிகளுக்குள்ளேயும் பிரச்சனை. அதாவது நீங்கள் யாரையெல்லாம் மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது. இப்போ அந்த சனி விலகிவிட்ட காரணத்தால் இப்போ மனைவி சார்ந்த விஷயங்கள் சரி, மனைவியின் சொல் பேச்சை கேட்கக்கூடிய தன்மை, அல்லது மனைவிக்கு ஒரு நல்ல வேலை, அல்லது கணவனுக்கு நல்ல வேலை, அல்லது சமூகம் சார்ந்த விஷயத்தில் சிந்தனை, பொதுநல சிந்தனை, அதாவது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், எதையாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது சமூக சேவை ஆற்றணும் அப்படிங்கிற திங்கிங் அதிகமாக இருக்கும். சனி குருவை பார்க்குறாருல்லவா, குரு கேதுவை பார்க்குறாருல்லவா, அப்போ சனி குரு கேதுனுடைய காம்பினேஷன் வரும்போது ஆன்மீக எண்ணங்களை தூண்டுவிக்கும். கோயில் திருப்பணிகளுக்கு செல்வது, சமூக காரியங்கள் இருப்பது, அன்னதானம் செய்வது, அல்லது கோயிலுக்காக சில நன்கொடைகளை செய்வது, இந்த மாதிரி அந்த ஆன்மீக எண்ணங்களை கொடுத்து, ஆன்மீக நாட்டத்தை கொடுத்து, அதில் செயல்படுத்துவதற்கான அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். ஒரு சிலருக்கு வெளியில் போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம், வெளியில் போய் வேலை பார்க்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டையும் கொடுக்கும். ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாருல்லவா, 12ஆம் இடம் என்பது வெளிநாடு அல்லவா, அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசினருக்கு நிச்சயமாக அமையும். அதாவது வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக சில நன்மைகள், எப்படியோ ஒரு கனெக்டிவிட்டி, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு அமைப்புகள், அந்த வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களில் ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு. சனிக்கிழமை ஆஞ்சநேய பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டாலே எண்ணம், செயல், சிந்தனைகளில் ஒரு சிறப்பு பெறும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீனராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 கிரகங்கள் உங்கள் ராசி லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ராசியில் சனி பகவானும் ராகுவும் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஜென்ம சனியாகவும் ஜென்ம ராகுவாகவும் இருக்குது. 6, 8, 12ஆம் அதிபதிகள் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன நடக்க போகுது? ஒரு குழப்பமான ஒரு தன்மை இருக்கும், ஒரு டிசிஷன் மேக்கில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 6, 8, 12 அதிபதியில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது நினைக்காத சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு திடீர் வீடு வாங்கக்கூடிய யோகம், ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை, இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆனால் என்ன, உங்கள் ராசியிலேயே, அதாவது 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கும் பொழுதும் ஜென்ம ராகுவாக இருக்கும் பொழுது என்ன, மனதை சில சமயங்களில் மறைத்து விடும். பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கை கொடுத்து அதை செய்யலை இதை செய்யலைன்னு இறக்கி விட்டு அதில் ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
இந்த மாதம் 6, 8, 12 அதிபதிகள், அதாவது 6ங்கிறது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். 8ங்கிறது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் சொல்லுவோம். 12 விரயம்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் உங்கள் ராசியில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன, ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும்லவா? அப்போ என்ன, பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த மீனராசி என்பர்கள். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் நெகட்டிவ் உணர்வுகளை தவிர்த்து விட்டு பாசிட்டிவ் உணர்வுகள், அதாவது நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற தன்மை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதே சமயத்தில் இதுவரைக்கும் 2ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டு குடும்பத்தை கெடுத்து கொண்டிருந்துன்னு சொல்லுவேன். இப்போ தனம் நன்றாக இருக்கு, தனம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கு. அப்போது என்ன நடக்க போகுது, பணம் உண்டு, பணத்தில் எந்த பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை. உங்கள் மாதத்துக்கு வர வேண்டிய பணம் உண்டு. ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மனதை மறைத்து எதையாவது ஒன்று பண்ணி முன்பின் தெரியாத கொடுத்துட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற, யாரோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தொழிலை செய்கிற, அதை செய்கிற, இதை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள். ராகன்னா யாரு, பிரம்மாண்டம், பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கை கொடுப்பார், பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொடுத்து அப்புறம் கொண்டு போய் சிக்கிட்டு ஏமாறக்கூடிய தன்மையை கொடுத்துரும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே ஜென்ம சனி நடக்குகின்ற காலத்தில், ஜென்ம சனி என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது உங்கள் ராசி மீனம், உங்கள் ராசியின் மேலே சனி பகவான் அமரப்போகிறார். சனிங்கிறது யார், ஒரு இருட்டு கிரகம். அப்போது சந்திரன் என்கின்ற ஒளி பொருந்திய அந்த சந்திரன் மேலே இருட்டு கிரகம் உட்காரும் போது என்ன ஆகும்னா, உங்கள் ஒளியை, அந்த சந்திரனுடைய ஒளியை மறைக்கிறது. அப்போ சந்திரன் மனதை மறைக்கிறது, மனதை தடுமாற்ற செய்யும், மனதை எடுக்கக்கூடிய டிசிஷன் தப்பாகும், மனம் நல்லா இருக்காது, மனதில் சில குளறுபடிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிக்கணும், யாரையும் நம்பக்கூடாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா மனசு நல்லா இருக்காது, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, 3ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். குரு நல்லது பண்ணுவார். உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை. இப்போ பாக்கியத்தை பார்க்குது. இதுவரைக்கும் பாக்கியஸ்தானத்தை பார்த்து சனி கெடுத்துட்டு இருந்த விஷயங்கள் இப்போ நல்லா இருக்குது, நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. தகப்பனால சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இந்த மாதம். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஏப்ரல் மாதம் 14க்கு அப்புறம் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ சூரியன் வலுப்பெற்றால் என்ன நடக்கும், அரசு காரியங்களில் வெற்றி உண்டாகும். சூரியனுங்கிறது தகப்பன் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு திடீர் அதிகார பதவிகள் கிடைக்கும். அதாவது ஒரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போ அந்த இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அப்போ அங்கே கையாளக்குன்ற விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுத்தாலும் ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாம் உண்டு. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா சூரியனுங்கிறது ஆளுமை தன்மை அல்லவா, ஆளுமை தன்மைங்கிறது பிரகாசிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து நீச்சமாகி, அது நீச்ச பங்கமாகி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால, புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். புதனுங்கிறது டாக்குமெண்ட்டுக்கு காரகன். அந்த டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதன் பகவான் ராகுவோடு இணைகிறதுனால டாக்குமெண்ட் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அப்போ நல்லா படித்து பார்க்கணும். எங்கே கையெழுத்து போட்டாலும் யாருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது. டாக்குமெண்ட்டு, ஒரு வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது 100% செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள். குழந்தைகள் நலன் நன்றாக இருக்குமா, நல்லா இருக்க போகுது. குழந்தைகள் நலன் நன்றாக இருக்க போகிறது, நல்லா படிக்க போகிறாங்க. என்ன இந்த ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அதை படிக்கலாமா இது படிக்கலாமா,
இந்த ஒரு குழப்பம் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ நல்ல குருமார்கள், நல்ல ஆலோசகர்களை ஆலோசனை செய்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மீனராசி என்பவர்கள் எந்த கோர்ஸ் எடுக்கலாங்கிறது குழப்பம் வந்துடும், கண்டிப்பாக குழப்பம் வரும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, இல்லை. அப்போது உங்களுக்கு எது படிக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கிறதுங்கிறது தீர்மானம் செய்து கொண்டு ஒரு நல்ல குருமார்களுடைய ஆலோசனை பெற்று ஒரு கோர்ஸ் எடுக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா, ஏதாவது தொந்தரவு பண்ணிருமா? இந்த ஜென்ம சனி நடக்கும்போது திருமணத்துக்குள்ள தடை இல்லை. ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது திருமணம் நடந்தேறும், திருமணத்துக்கு தடை இல்லை. ஆனால் என்ன, மனதை மயக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துடும். அப்போது எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்காங்கிறது செக் பண்ணணும். செக்கிங் என்பது அவசியம். சரி, இந்த மாதம் பாருங்க, சுக்கிரன் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ என்ன, 8க்குரியவன் வலுப்பெறுகிறது. அப்போ 8க்குரியவன் வலுப்பெறும்போது என்ன, தூர தேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். உங்கள் ஊரை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் மாநிலத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு, வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு 8க்குரியவன் வலுப்பெறும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். 8ங்கிறது ஒரு வலி, ஒரு அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ஒரு வலி, துன்பம், துயரம் அப்படின்னு சொன்னால் கூட அதில் பணமும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ அது என்ன, தூர தேசத்தில் போய் பிழைக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு, நல்ல பாக்கியம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் இந்த மாதம். அதனால் மனதில் நல்லது விஷயங்கள், சந்தோஷங்கள், குடும்பத்தில் ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இதனால் குருவினுடைய பார்வையால், குரு பாக்கியம், குருங்கிறது நீங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அம்சங்களும் உண்டு அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்து செயல்படுத்தலாம். இதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் என்ன, இந்த மீனராசி என்பவர்கள் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. வேலை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும். எங்கே வேலைக்கு போனாலும் வேலையில் ஏதாவது ஒரு இக்கணம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மீனராசி என்பவர்கள் வருகின்ற ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஜென்ம சனி இருக்கிற வரைக்கும் வேலையில் திருப்தி இருக்காது. ஒரே பாயிண்ட், வேலையில் திருப்தி இருக்காது. வேலை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறுங்க, அதுதான் புத்திசாலித்தனம். கோபம், டென்ஷன், ஆக்ரோஷப்பட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுதுங்கிறது அறவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனராசி என்பர்கள் உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனை சிறப்பு பெறணும் அப்படின்னா வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை பார்த்துருங்க. அவரை பார்த்துட்டாலே நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை ஆக்டிவேட் பண்ணுறது உங்கள் ராசிநாதன், லக்னநாதன் குரு பகவான். அந்த குரு பகவானை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சென்று வழிபடும் போது உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நம்ம வீடு கட்டலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு
ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.